என்ன செய்தின்னு முடிவு பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் தான் கொஞ்சம் நாம் நினைக்கிறது வேறு மாதிரியாக இருக்கும், செய்தி வேறு மாதிரியாக இருக்கும். நம்ம நினச்சது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கெட்ச் பண்ணுங்கள், பார்க்கலாம். 3வது வசனம். சரி, உங்களை ரொம்ப சோதிக்க விரும்பலை. 9வது வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இதில் சரி, வசனமும் சொல்லியாச்சு. செய்தி தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். ஈஸியாக இருக்கிறதுனால விசுவாசம். 2 காரியங்களை நான் உங்களுக்கு 2 காரியங்களில் ஒரு காரியம் தான் சொல்ல போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா சுயநீதி, தேவநீதி, இது 2 சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சுயநீதியை நான் என்னன்னு சொல்லிட்டு தேவநீதினா என்னன்னு சொல்லி தேவநீதினா என்னன்னு தான் செய்தியை நம்ம எடுக்க போகிறோம். இப்போது சுயநீதிக்கும் தேவநீதிக்கும் என்ன வித்தியாசம்? எதை உதாரணமாக சொல்லலாம்? சுயநீதி, தேவநீதி, இதில் எதை உதாரணமாக சொல்லலாம்? யாரை உதாரணமாக சொல்லலாம்? பைபிளில் அப்படி யாருன்னா இருக்காங்களா? தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ சோதனைலாம் வேணான்றீங்களா? நானே சொல்லிடுவா. பரிசேயன், ஆயக்காரன், இவங்க 2 பேரும் தேவாலயத்துக்கு போனாங்க. ஆமாவா? ஆமேன். தேவாலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. ஆயக்காரன் எங்கே ஜெபம் பண்ணா? எங்கேயா இருக்கும்? எங்கே ஜெபம் பண்ணா? இது கூட உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. முதல்ல ஆயக்கார யார், பரிசேய யார் எங்களுக்கு சொல்லி ஆடின்ற மாதிரி இருக்குது. ஆயக்காரன்னா பாவியாகிய மனுஷன். பரிசேயன்னா அதாவது ஊழியக்கார ரேஞ்சில் இருக்கிற விசுவாசி. சரியா? இப்போ புரிஞ்சுக்குங்க. இப்போ ஆயக்காரன் பரிசேயன் சொல்கிறான், ஆண்டவரே, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எனக்கு உண்டானதெல்லாம் தசம்பாகம் கொடுக்குறேன், அப்படி செய்கிறேன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். அது ஒரு பாவி நிற்கிறான்னு வாசலில். ஆயக்காரன் அவனை போலலாம் கிடையாது, நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு சொல்லி தன் சுயநீதியை இங்கே பிரகடனம் பண்ணுறான். இந்த பரிசேயன் தான் சுயநீதியை சொல்கிறான், தான் சுயநீதியை வெளிப்படுத்துகிறான். ஆனால் அவன் ஆயக்காரன், ஆண்டவரே, நீ வானத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற, அதனால் நான் ஏறெடுத்து பார்க்க கூட எனக்கு பயமாக இருக்கு, அதனால் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அவ்வளோதான். இப்போது அவன் என்ன பண்ணான்? தேவநீதியை வெளிப்படுத்தினான். இது தாங்க தேவநீதிக்கும் சுயநீதிக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சுயநீதி எதனால் வருது? நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன், நான் வேதத்தை நன்றாய் வாசிக்கிறேன், நன்றாய் ஜெபிக்கிறேன், அப்படி செய்கிறேன், தசமாக கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அதை பண்ணுகிறேன், இதை பண்ணுகிறேன் அப்படின்னு இந்த எல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படின்னு வருது. ஆனால் இங்கே இந்த ஆயக்காரன் என்ன பண்ணான்னா தேவ நீதியின்படி வருகிறான். விசுவாசத்தினால நான் ஆண்டவரை, நான் தேவனை தேடுகிறேன், அவர் என் குற்றங்களை மன்னிக்கிறார், அதனால் அவன் சொல்கிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? இவன் இல்லை, அவன் தான் நீதிமான்னு நீதி செய்தார்.
அந்த நீதியை அங்கே நிறைவேற்றினான். இப்போ இதுதான் நீதி. கவனிச்சிங்கன்னா, இந்த நீதியை நாம் சுயநீதியை தேடுறவங்களா இருக்கிறோமா, தேவ நீதியை தேடுறவங்களா இருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். சுயநீதியை தேடுறவங்க பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அப்படியே நெருப்பு வந்து ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவநீதியை தேடுறவங்க, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், ஆண்டவர் தான் எல்லாம். அது இதில் நான் என்னப்பா நீ நல்லா ஜெபம் பண்ணப்பா, ஆண்டவர் கொடுத்தாரு. நல்லா பாட்டு பாடினப்பா, ஆண்டவர் கொடுத்தாரு. நல்லா பேசினப்பா, ஆண்டவர் கொடுத்தாரு. இது எல்லாமே அவர் கொடுத்தாரு, நான் செய்தேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ பரிசை என்ன பண்ணுறான்? நான் பண்ணேன், நான் செய்தேன், நான் என்னுடையதில் கொடுத்தேன், எனது அப்படிங்கிற நான்கிற அந்த தனக்குள்ளே இருக்கிற நீதி, நான் பாரு எப்படிப்பட்டவன் நான்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயநீதியை உடையவன். சில பேர் பார்த்திங்கன்னா பேசும்போது, நாங்கள்லாம் எங்கே இருக்க வேண்டிய ஆள், எங்கே அப்படின்னு கேட்டோம்னா தக்கன்னு முடிப்பாங்க. கேட்டுக்கினே இருந்தீங்கன்னா கம்முன்னு சொல்லிக்கினே இருப்பாங்க. எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் சிக்கல் முக்கல் ஆடிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அப்படிங்கிற வார்த்தையே உன் சுயநீதியை வெளிப்படுத்துறது. நாம் சுயநீதி என்ன சொல்லி என்ன போகிறப்ப, சரி என்ன சொல்கிறேங்க, நான் அப்படிப்பட்ட என்னென்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள் போகலாம். ஏதாவது எனக்கு கிடைக்குமா? அதே நேரத்தில் நான் தேவ நீதியை வெளிப்படுத்துறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதிர்க்க இருக்கிறவங்க எனக்கு எதுவுமே செய்யலனாலும் என் தேவன் எனக்கு என்னை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆயக்காரன் பரிசேயர் 2 பேரும் பாருங்க. இவன் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணா? பாவியாகி என் மேல் கனம் பண்ணாரா? ஆமாம், கனம் பண்ணார். இனி இல்லடா அவன் தான்டா நீதிமான், கனம் பண்ணிட்டார்ல. அந்த நீதி, அந்த கணம், தேவனால் வருகிற கணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா சுயநீதியை தேடக்கூடாது, தேவ நீதியை தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இப்போ அப்போதான் உங்களுக்கு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், அதுதான் இப்போ நம்ம எப்படி என்ன வரக்கூடாது, எதனால் வருது? நியாயப்பிரமாணத்தினால், அதாவது வேதத்தை நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி அப்படின்னு சொல்கிற அதாவது ஆசாரியனா பரிசேயனா போல நீங்கள் சுயநீதியை தேடுகிறவர்களாய் இராமல். அடுத்தது பாருங்க, அதாங்க முக்கியமானது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றும் அப்படியே பற்றி பிடித்து கொள்ளுகிற அந்த விசுவாசம் இருக்குல்ல, அந்த விசுவாசத்தினாலும், அப்புறம் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய், அந்த 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலும் வருது, அடுத்தது விசுவாசத்தின் மூலமாயும் இது தேவனால் உண்டாகிறது. விசுவாசத்தினாலையும் வருது, விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாகிற நீதியை, இந்த நீதி தாங்க ரொம்ப முக்கியம். தேவனால் வருகிற விசுவாசத்தின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் வருகிற நீதியை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நீதி. அப்போ நீ இது இல்லாமல் நீதியாக இருக்கிறேன், நான் நீதி செய்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், இதை சொல்லிக்கின்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எதை தேடுற? சுயநீதி தேடுற. நீ எதை தேடணும்? தேவ நீதியை தேடணும். இப்போ உங்களுக்கு 2த்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம செய்திக்கு போயிடலாம். சுயநீதி என்பது என்னை நானே கனப்படுத்திக் கொள்வது. அப்போ தேவநீதி என்பது நான் தேவனை
பற்றி கொண்டு விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாகிற அந்த நீதியை பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. இதுதான் தேவநீதி. புரிஞ்சிச்சு உங்களுக்கு? சுயநீதினா நம்ம என்ன நான் பீத்திக்கிறது, நான்லாம் அப்படின்றது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாளைக்கே நான் போட்டுக்குன்னு போயிட்டுன்னு வச்சுக்க, என்ன பேச்சு பேசினான்டா இவன் அப்படின்னு நான் என்னை பெருமையாக பேசுறத கேட்டவங்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நான் தேவநீதி உடையவனாக தான், நேற்று கூட நல்லா தம்பா இருந்தார் மனுஷன், கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தார், கடவுள் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. சுயநீதி வந்தால் இப்படி பேசுவாங்க, தேவநீதியை பின்பற்றினீங்கன்னா இப்படி பேசுவாங்க. நாம் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிருக்கணும், போய்த்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நீங்கள் சுயநீதி உடையவர்களாக போக போகிறீங்களா, தேவநீதியை பெற்றவங்களாக போக போகிறீங்களாங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தின்படி நாம் பார்த்த இந்த வசனத்தின்படி சுயநீதி என்பது வேற, தேவநீதி என்பது வேற. நியாயப்பிரமாணத்தினால் வருவது சுயநீதி, விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து வருவது தேவநீதி. இந்த நீதி தான் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இப்போ இந்த நீதியினால என்னங்க பிரயோஜனம்? இந்த நீதியை விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நீதி என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகளில் ஒரு 7-8 பிரயோஜனத்தை நான் கண்டுபிடிச்சேன். அதை உங்களுக்கு சொல்லுறேன். நான் படிக்கும்போது தேவன் எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் படிக்க போகிற வசனம் முழுக்க 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 எல்லாமே நீதிமொழிகள் புஸ்தகத்திலேருந்து தான் வாசிக்க போகிறோம். அந்த நீதியை தேடுறதுனால, பின்பற்றுறதுனால, தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறதுனால, தேவ நீதியை பெற்றுக்கொண்டதுனால, தேவ நீதியை உடையவர்களாக இருக்கிறதுனால, தேவ நீதி உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன லாபம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்குரிய பதிலைத்தான் நாம் இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்க போகிறோம். முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமேன். இது ஒருத்தர் படித்து இன்னொருத்தர் எக்கோ மாதிரி வந்துச்சு. படித்தா எல்லாரும் படிங்க, ஒரே குரலாக படிங்க, இல்லைன்னா எக்கோ மாதிரி படிக்காதீங்க. ஒரு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆமேன். ஒரு அழியில சொல்லலாமா? இப்போ முதல்ல நம்ம நீதினா என்னன்னு பார்த்தோம். 2 நீதியை பார்த்தோம். ஒன்று சுயநீதி. அது எங்கேருந்து வருது? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால வருது. இப்போ அது நமக்கு தேவையா? தேவையில்லை. சுயநீதி, என்னை பற்றி பேசுறது, உங்களை பற்றியே பேசுறது, அது வேணாம், அதை விட்டுருவோம். இப்போ யாரை பற்றி பேசணும்? தேவனுடைய நீதி தேவை நமக்கு. தேவனை பற்றி பேசுறதில்ல, அந்த நீதியை தேடணும். அது எப்படி வரும் அப்படின்னா, விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து வருகிறதுமான அந்த நீதி. அந்த நீதியை நமக்கு இப்போ வசனத்தின்படி, இப்போ இந்த வசனம் பாருங்க, துன்மார்கன் விருதாவாகவே வேலை செய்கிறான், வேஸ்டாகவே வேலை செய்கிறான். துன்மார்கன் எப்பொழுது என்ன செய்தாலும் அது வேஸ்ட்டு. ஆனால் நீதிமான் நீதியை விதைக்கிறவனோ மெய்யான பலனை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா சொல்லமா? இப்போ நீதியை, எந்த நீதி? சுயநீதியா தேவநீதி? சுயநீதியை விதைச்சின்னா உனக்கு சுயத்துக்கு ஏற்ற கூலி தான் கிடைக்கும். நீ போய் இப்போ ஒருத்தர்கிட்ட உங்கள் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, நான் தெரியுமா, நான் நினச்சேன்னா, நான் போனேன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் முகம் சுளிப்பாங்க. அப்போவும் நீ கேட்டுனே வச்சுக்க, அப்படி கொஞ்சம் வேறு பக்கம் திரும்பின்னு யோசிக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. அதையும் நீ பேசுறன்னு வச்சுக்க, யாரோ வந்து அப்போ தான் ஃபோன் வந்த மாதிரி, வந்துட்டு அப்படின்னு சொல்லி உன்னை விட்டு எஸ்கேப் ஆவாங்க. அது
உன்னுடைய சுயநீதி. அதே நேரத்தில் தேவநீதியை பற்றி நீ தேவநீதியை உடையவர்களாக, தேவநீதியை தேடுகிறவர்களாக, தேவநீதியை விதைக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் மெய்யான பலனை பெற்றுக்கொள்வீர்கள், மெய்ப்பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தில் பாருங்கள், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்க்கனை பற்றியும் நீதியை பெற்றவர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கம் செய்யறது வேஸ்ட்டு, விருதானா வேஸ்ட்டு, ஈஸியாக சொல்லுங்கள் வேஸ்ட்டு. துன்மார்க்கம் செய்யறது பூரா வேஸ்ட்டு. அவன் பார்க்கறது வேஸ்ட்டு, கேட்கறது வேஸ்ட்டு, பேசுறது வேஸ்ட்டு, செய்யறது வேஸ்ட்டு. சரி, நீதியை உடையவர்களாகிய நீங்கள் விதைக்கிற அந்த நீங்கள் நீதியை விதைக்கிறவர்களானால், நீதியை விதைப்பீர்களானால் நீங்கள் அதற்கு பலனை பெற்றுக்கொள்வீங்க. என்ன பலன்? மெய்யான பலன், மெய்ப்பலனை பெற்றுக்கொள்வீர்கள். மெய்ப்பலன் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் நீதியை விதைக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நீதிக்கும் அநீதிக்கும், அநீதிக்கும் சுயநீதிக்கும், நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் தெரியாமனால்தான் இன்றைக்கி நம்ம அதிகமாக நம்ம கஷ்டப்படுறோம். இந்த சுயநீதிக்கும் நீதிக்கும் உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டின்னு வச்சிங்களேன், உங்களுக்குள்ள போதும். நீதி, சுயநீதி, அநீதி, இது மூணும் தனித்தனி தான். நீதிக்கு ஆப்போசிட் அநீதி. அப்படியே நீங்கள் எதிர்ப்பதையாக பார்த்தீங்கன்னா சுயநீதி. இந்த சுயநீதி நம்மக்கிட்ட வேண்டாம். நான் பைபிளை படிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்போ நான்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாவே நீ சுயநீதியுடைய நபராக இருக்கிறாய். அப்போது நீ எந்த நபராக இருக்கணும்? தேவநீதியுடைய நபராக இருக்க வேண்டும். தேவநீதியை பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சின்ன வழி, சிம்பிளான வழி என்னென்னா, விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாகவும் தேவனால் வருகிற நீதியை உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நீதியை நீங்கள் விதைக்கும் பொழுது, அந்த தேவனால் வருகிற நீதியை நீங்கள் விதைக்கும் பொழுது மெய்ப்பலனை பெறுவீர்கள். அந்த நீதி, அப்படிப்பட்ட நீதி என்ன தரும் உங்களுக்கு? மெய்ப்பலன். மெய்ப்பலன், பலன் அப்படின்னா என்ன? பலன்னா என்ன? நன்மை. மெய்ப்பலன்னா உண்மையான நன்மைகளை தேவன் உனக்கு தருவார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம விதைப்போம், ஆனால் வேற ஒருத்தரை அறுத்துருவாங்க. நாம் விதைப்போம், வேற ஒருத்தரை அறுப்பாங்க. நியாயமா அது? நாம தான் விதைக்கணும், நாம தான் அறுக்கணும். அதுவும் பலனை நாம தான் அனுபவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்களேன். நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி எல்லாம் பண்ணுறீங்க. அவன் பெரியவனாகி சம்பாதிக்கிற போது பக்கத்து வீட்டுக்காருக்கு சோறு போடுறான்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு சோறுக்கு போகிறதில்ல, தண்ணி கூட போகிறதில்ல, என்னான்னு கூட கேட்குறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரை பார்த்து கவனிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். எப்படி இருக்கும்? கோபம் வரும், அதை காட்டவும் முடியாது. அப்புறம் அந்த நேரத்தில் காட்ட முடியாது இல்லை, கோபம் வரும், மனசுக்குள்ளே இருக்கும், எரியும், ஆனால் காட்ட முடியாது. அப்புறம் என்ன செய்வீங்க? அப்போது அந்த மனசு எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? காட்டிக்க முடியலனாலும் அந்த மனசு படுற வேதனையை சொல்லி முடியாது. அப்போ என்ன சொன்னால், அதே நேரத்தில் நீ கஷ்டப்பட்டு நீ வளர்த்து உருவாக்கி வச்சது உனக்கு பலன் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், எப்படி இருப்பீங்க? சந்தோஷத்தில் உச்சியில் போயிருப்பீங்க. அல்லேலூயா. அதுதாங்க மெய்ப்பலன். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்ன 14 சாரி, தப்பாக சொல்லிட்டணும். எல்லாம் ஒன்றா படித்தா நல்லா இருக்கும். முன்ன பின்ன படிக்கிறதுனால தான் எனக்கு கேட்க மாட்டேங்குது. வெரி குட். இப்போ பாருங்க, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி, அது தாழ்த்தும்.
பாவம் தாழ்த்தும், நீதி உயர்த்தும். இப்போ நமக்கு எது தேவை? நீதி தான் தேவை. எப்போ நம்ம பார்க்க போகிறதே நீதி தான். எந்த நீதி? தேவநீதி. சுயநீதி கிடையாது. சுயநீதி எப்பவும் தேடாதீங்க. உங்களை பற்றி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் சொல்லட்டுமா, உங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? பேசினா எதனா பிரயோஜனம் இருக்கா? பாவம் தான் வரும். அதனால் உன்னை பற்றி இல்லை, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பற்றி பேசணும். அதுதான் தேவநீதி. இந்த நீதி பாருங்க, நீதி எந்த ஜனங்களை அப்படி சொன்னால் எப்படி? பொதுவாக உங்களை உயர்த்தும். நீங்கள் எப்படி உங்களை உயர்த்தும்? அந்த நீதியை தேடுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த நீதி உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா. நாம் பொதுவாக வசனத்தை படிச்சுட்டு அது எங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நீதியை தேடுகிறவர்களானா அந்த நீதி நிச்சயமாக யார் தடுத்தாலும் தடுக்க முடியாமல் அது உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. உங்களை நீங்கள் உயரணும் அப்படின்னு சொன்னால் போதும். என்ன பண்ணலாம்? தேவநீதியை தேடணும். தேவநீதியை தேடினா யாரும் உங்களை தூக்கி போய் மேலே தூக்கி போய் லிஃப்ட் வச்சு கிரைன் வச்சு தூக்கிலாம் மேலே வைக்க வேண்டியதில்லை. அந்த நீதியே உங்களை தூக்கி போய் டாப்பில் வச்சிடும். அல்லேலூயா. யாருக்கு அவர் அப்படின்னு எங்கெங்க இருந்தார் இவ்வளோ நாள்? அப்போ எது உங்களை உயர்த்துச்சு? நீதி. அந்த நீதி, தேவனால் வருகிற நீதி உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் நம்மளை அடுத்தது பாருங்க, ஆப்போசிட்டில் பாவம் என்ன பண்ணு? இகழ்ச்சி, இழிவானது. பாவம் இழிவான இடத்துல கொண்டு போகுது. ஆனால் நீதியானது, தேவனால் வருகிற நீதியானது என்ன செய்கிறது? உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறது. இன்னைக்கு நாம ரட்சிக்க மக்கள் மற்ற இடத்துல வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க நீங்கள் இருக்கிற மற்றவங்க உலக மக்களோடு கூட பழகிற இடத்துல நீங்கள் மற்றவங்களோட மேன்மையாக இருந்தீங்கன்னா தேவன் நீங்கள் தேடின தேவனால் உங்களுக்கு கிடைத்த அந்த நீதி உங்களை உயரத்தில் கொண்டு வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில் இருக்கலாம், வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் சுயநீதி அல்ல, உங்களுக்கு தேவனால் உண்டான அந்த நீதி தான் உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைத்தது. அல்லேலூயா. இந்த நீதி தாங்க நம்மளை உயர்த்தக்கூடியது. பார்த்தீங்கன்னா வசனம் சொல்றது, நீதி ஜனத்தை உயர்த்தும். அதையும் அது நமக்கு வேணாம். அது நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதி உங்களை உயர்த்தும். நீதி என்னை உயர்த்தும். நீதி நம்மளை உயர்த்தும். அந்த நீதி எங்கிருந்து வந்தது? எது மூலமா வந்தது? விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாயும் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த நீதி உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல வாய்த்தது சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நீதியை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு முறையும் நம்ம வசனம் நம்ம கூட பேசும். அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சு, அதாவது ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு கவனிக்காமல் இருந்தீங்கன்னா என்னமோ போனோம் என்னமோ வந்தோம். ஒரு பிரதர் ஒருத்தர், ஒரு ஐயா ஊழியக்கார், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ஸ்டீஃபன், ஏசிஏ பாஸ்டர் ஸ்டீஃபன், அவர் பல்லாவரம் சபையில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவர் ஒரு புக்கு நம்ம வெளியிடுறோம்ல, சாரோனின் ரோஜா, அது போல் அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார். அவர் பேர் பாலும் தேனும். அந்த புத்தக பேர் தலைப்பு நம்மளது சாரோனின் ரோஜா. அதில் அந்த தலைப்பு புக்கு தலைப்பு பாலும் தேனும். இதில் ஒரு சின்ன ஒரு இது போடுவார். ஒரு பிரதர் முறுமுறு, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறவர். அதனால் அவர் பேர் பிரதர் முறுமுறு. எது எடுத்தாலும் ஜபம், ஜபம். பாட்டு என்னப்பா பாட்டு பண்ணாங்களா? பாடினாங்க. என்னப்பா செய்தி நல்லா இருந்தா? செய்தி நல்லா. எதுக்கு எடுத்தாலும் எதையாவது ஒரு வில்லங்கமாக பேசுகிற ஆள், முறுமுறுக்கிற ஆள். அதனால் அவருக்கு பிரதர் முறுமுறுன்னு. ஒரு நாள் அந்த முறுமுறு பிரதரும் இன்னொரு பிரதரும் சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவங்கள பார்த்து, பிரதர் என்னப்பா சர்ச்சுக்கு போனியா? அவன் போனப்பா.
என்ன போனேன், எப்போ போனேன், என்ன போனேன்னு. நான் போனேன் பிரதர் முறுமுறு சொல்கிறார். என்னமோ போனேன். என்னப்பா இவ்வளோ வளர்த்துக்கிற? என்னத்த சர்ச்சுக்கு, என்னத்த போய், என்னத்த வந்து, என்னப்பாச்சு, என்னத்த சொல்கிறது, இப்படி ரொம்ப அழுத்துக்கிறார் அவர். சரிப்பா, சரி சர்ச்சுக்கு போனியே, என்ன பாட்டு பாடினாங்க, என்னத்த பாட்டு பாடினாங்க, என்ன பண்ணாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் போகிறதுக்கு முன்னே பாட்டெலாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னாரு. சரிப்பா பாட்டு தான் பாடினேன், காணிக்கையாவது போட்டியா? இல்லைப்பா காணிக்கை போடலப்பா, அதுக்கும் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னாரு. சரி முடிஞ்சிடுச்சா? சரிப்பா ஜபமாவது பண்ணியாப்பா? இல்லைப்பா அதுவும் முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னாரு. ஜபம் பண்ணுற டைம்லேயும் அவர் வரல. அப்புறம் சரிப்பா எப்போ தான் போனேன்? நல்ல செய்திப்பா எங்கள் பாஸ்டர் கொடுத்தாரு, செம்ம செய்தி, இதை போல் அந்த செய்தி நான் எப்போவுமே கேட்டது கிடையாது, அவ்வளோ அருமையான செய்தி. அடே அப்பா அப்படியாப்பா, என்னப்பா ரொம்ப நைஸுங்க, ரொம்ப அருமைங்க அப்படின்னாரு. என்னடா செய்தி, இவனுக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டாயிடுச்சு. அப்படி என்னடா செய்தி சொல்லிட்டாரு, இயேசுவை பற்றி தானே சொல்லியிருக்கணும், என்னடா செய்தின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு இவனுக்கு. டேய் என்னடா செய்தி சொல்கிறா? அது ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் வந்து நடந்து போன அலுப்பில் அந்த பேனுக்கு கீழே உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன். யாருன்னா இருக்கீங்களா? அது மாதிரி ஆட்கள் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த காற்றுல நடந்து வந்தேன் அவ்வளோ தூரம். இங்கே வந்து பேனு காற்று கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சா, அப்படியே கொஞ்சம் கண்ணை அப்படியே இசுக்கணும், திரும்பி வராத விட்டுற போகிறேன், திரும்பி வந்துடு, மேலே போயிடாது, இதுக்குள்ளே உனக்கு இன்னும் நேரம் இருக்குது, மேலே போகிற நேரம் இது கிடையாது. அது மாதிரி பிரதர். சரி அவர் அப்புறமா இவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிருந்தவனுக்கு எடுத்து குத்தன மாதிரி இருக்குது அவனுக்கு. அப்படி அடைக்கினேன். சரிப்பா கடைசியில் இன்னும் யார் எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு இருந்தேன், அதனால் என்ன பண்ணேன், நான் ஜெபம் செய்தி முடிஞ்ச நேரத்தில் அல்லேலூயா நாங்கள் எழுந்து பார்த்தா செய்தி முடிஞ்சு எல்லாம் முட்டி போட்டாங்க, டப்ப 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 டப்படி எழுந்து வெளியே வந்துட்டேன், கிடுன்னு வந்துட்டேன். நான் ஏன்பா, ஒரு ஆள்கிட்ட கை மாற்று வாங்கியிருந்தேன், அவர் எங்கன்னா பார்த்து கை பார்த்து பிடிச்சி கேட்க போகிறாருன்னு சீக்கிரமாக வந்துட்டேன்பா அப்படின்னாரு. இவன் எதுக்கு சர்ச்சுக்கு போனான்? இவன் போனதுனால என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம்? சரி இவனுக்காவது ஏதாவது பிரயோஜனமா? இல்லை பாருங்களேன். அப்போ என்ன விஷயம்னா, இவர்கிட்ட என்ன நீதி இல்லை, சுயநீதியும் இல்லை, தேவனிடத்திலிருந்து வருகிற நீதியும் இல்லை. இப்போ நீங்கிட்ட என்ன இருக்கணும், ஒன்று சுயநீதியிலேயே சேர்த்து தொலைக்கணும்ல, அதுவும் இல்லை. தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நீதியாவது இருக்கணும்ல, அதுவும் இல்லை. இந்த தேவனிடத்திலிருந்து வருகிற நீதியால் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல என்னமோ ஒன்று பார்த்தோமே, மெய்ப்பலன் கிடைக்கும். தேவனிடத்திலிருந்து வருகிற நீதியினால என்ன கிடைக்கிறது? மெய்ப்பலன் கிடைக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? தேவனிடத்திலிருந்து வருகிற இந்த நீதியால ஜனங்கள், அதை நீதியை பின்பற்றுகிற ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த நீதியை பின்பற்றுகிற ஜனங்கள், நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கூலி வேலை செய்யலாம், ரொம்ப எல்லாரும் மதிக்காத வேலை செய்யலாம், ரொம்ப சின்ன வேலை செய்யலாம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஆரம்ப காலங்களில் சென்னைக்கு தான் சர்ச்சுக்கு போவேன், பல்லாவரம் சர்ச்சுக்கு போவேன். அதுக்கப்புறம் பல்லாவரத்துலேருந்து மேரேஜுக்கு அப்புறம் புரசவாக்கம் ஏசிய சபைக்கு தான் போனேன். ரொம்ப நாள் போல், ஒரு வருஷம் போயிருப்பேன். மொத்தத்தில் ஒரு வருஷம் நான் விசுவாசியாக இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவன் என்ன ஆசீர்வச்சு ஊழியக்காராக்கி, ஊழியக்காரா ஆர்டினேஷன் கொடுத்து, ஊழியக்காரா இந்த பகுதிக்கு வந்து ஊழியம் செய்ய தேவன் எனக்கு உதவி செய்தார். இதில் நடந்தது என்ன விஷயம்னா, நான் சபைக்கு போகிற அந்த காலங்களில் அந்த நீதியை, தேவனிடத்தில் அந்த நீதி என்னை இங்கே தந்து நிறுத்தினதுக்கு காரணம் அந்த நீதி தான். அல்லேலூயா. அந்த நீதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் உயர்ந்திருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், நாம் எங்கேருந்து வரோம், எப்படி வரோம்,
அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவ்வளோ ஒன்றையும் பெரிய படித்த குடும்பத்துலேருந்து வரல, ஒரு பணக்கார குடும்பத்துலேருந்து வரல, ஒரு நல்ல எல்லோரும் டிகிரி படித்த குடும்பத்துலேருந்து வரல, எல்லாம் வசதி படித்த குடும்பத்துலேருந்து வரல, சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தேன். தேவனுடைய நீதியை நான் தேட ஆரம்பித்தது, அந்த நீதியை பின்பற்ற ஆரம்பித்ததினால் தேவன் மற்றவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நாம் ரொம்ப ரொம்ப எல்பமானவங்க, ரொம்ப சீப்பானவங்க. நாம் அந்த ட்ரெயின் சொன்னல, பல்லவரம் ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அல்லேலூயா. இப்போ இந்த பாட்டை யார் பாடுறதுன்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரி இந்த பாட்டை ட்ரெயினில் பாடிக்கிட்டே வராங்க. எல்லாம் நான் பார்க்குறேன். ஒரு சில ஜனங்க எழுந்து அவங்க கையை பிடிச்சி, அந்த காசு கைக்கு வந்தோடனே அதை பாடி பிடிச்ச உடனே பாடிக்கினே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கையை ஒவ்வொருத்தராக எழுந்து அவங்க கையில் அவங்க சில்லறை யாருமே கொடுக்கல, எழுந்து அவங்க கையை பிடிச்சி இந்த காசை கொடுத்தாங்க. அப்போது ஏசு பாருங்களேன், அந்த நீதி அந்த இடத்துல கூட அவங்களை உயர்த்தினது. நீங்கள் அந்த நிலைமையில் கூட, எந்த நிலையில் இருந்தாலும், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் யார், நாங்கள் எங்கள் பேக்ரவுண்டு இப்படி, நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நான் இப்படி, நீதியை தேடினால் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதியை தேடினால் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். அல்லேலூயா. மறுபடியும் படிக்கலாமா? ஆமேன். ரலில சொல்லலாமா? போதுங்க. அந்த நீதி நம்ம முதல் சொன்னது அந்த நீதி தான். அந்த நீதி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீதி, அந்த நீதியின்படி நீ வாழ்ந்தன்னா தீர்க்க ஆயுசோடு இருப்பேன். இல்லைன்னா அந்த 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 பாதையில் என்ன கிடையாது, மரணம் கிடையாது. நீதி. அப்போ நீங்கள் சாக மாட்டீங்களோ? கேட்குற கேள்விக்கு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சாவீங்களா மாட்டீங்களா? சாவீங்களா? கரெக்டு தான். நான் என்ன சொல்லணும்னு பயந்து சொல்கிறீங்க. நான் கொஞ்சம் அப்படி மொர்ச்சா மாதிரி பார்த்தாக்கா நீங்கள் பயந்து சொல்கிறீங்க. அதாவது உண்மை என்ன தெரியுமா? உண்மையாக இயேசுவை தேடுறவங்களுக்கு மரணம் இளைப்பாறுதல். அல்லேலூயா. அவங்க மரணத்தை ஜெயிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. நீதி 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரத்தில் 51வது வசனம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் இன்னும் எடுக்கவே இல்லைன்றீங்க. படிக்க பார்க்கலாம். 51 55. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
நீங்கள் எப்போ இந்த நீதி உடையவர்களாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மரணத்தை ஜெயிச்சவங்களாக மாறுறீங்க. நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நீதியை உடையவர்களாக மாறணும். நீங்கள் மரணத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா வசனத்தின்படி நீங்கள் பாருங்களேன். இப்போ நமக்கு முன்ன கிறிஸ்துக்குள்ளே செத்து போனவங்க, மரித்தவங்க, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்றீங்கள. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நடுவானத்தில் வரும்போது ஆரவாரத்தோடு எக்கால சத்தத்தோடு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாம் அதற்கு பிற்பாடு மறுரூபமாக்கப்பட்டு எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு மரணம் இல்லை வசனத்தின்படி. இப்போ செத்துட்டாங்களே, அவங்களுக்கு மரிச்சிட்டாங்க தானே. அவங்க உயிரோடு எழுந்துட்டா மரணம் அவங்களுக்கு கூட அண்டலை. ஒருவேளை அவங்க எந்திரிக்கலை, அதாவது உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழாவிட்டால் அவங்க மரித்தாங்க. உயிர்த்தெழுந்துட்டாங்கன்னா அவங்க மரிக்கலை. எப்படிப்பட்டதான இந்த நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, நீதியின் பாதையில் என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அதுதான் உங்களுக்கு மூன்றாவது இந்த நீதியினால் கிடைக்கிற பலன் என்ன? மரணம் இல்லை. அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. மரணம் இல்லை, அந்த பாதையில் ஜீவன் மட்டும்தான் உண்டு. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அந்த கொரிந்தியரில் படிச்சிக்கின்னு சொன்னால் 40வது வசனத்துக்கு மேலே நாம் எப்படி இந்த மரித்தவங்க எப்படி படிக்க வேணாம். இப்போது எப்படி மரிப்பாங்க, அவங்க மரித்தது பிறகு எப்படி புதைப்பாங்க, அவங்க எப்படி புதைச்சதுக்கு பிறகு எப்படி மறுரூபம் ஆவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் 55வது வசனத்தில் அந்த மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு முடியும். அப்போ இது எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பிறகு நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, முழுக்க கிறிஸ்துவின் நீதி உடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு உங்கள் பாதையிலே, அந்த ஜீவ பாதையிலே என் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரணம் இல்லாத அந்த ஜீவ பாதையில், அந்த நீதியின் பாதையில் நீ நடந்தால் அந்த பாதையில் ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்படியானா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த நீதியினாலே முதல் பார்த்தோம் மெய்ப்பலன் வருகிறது, ரெண்டாவது பார்த்தோம் உயர்வடைகிறோம், மூணாவது பார்த்தோம் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. அல்லேலூயா. நான்காவது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நான்காவது நீதி, கடந்த 3 நீதிகளை நம்ம பார்த்தோம். இப்போ நான்காவது நீதி பாருங்க, அநியாயத்தின் திரவியங்கள். அதாவது நீதி, அநியாயம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீதி அநீதி, அதான் அநியாயம். அந்த அநீதியினுடைய திரவியம், அநீதியினால் சம்பாதிச்ச திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. இப்போ ஒருத்தரை ஏமாற்றி, ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லி, ஒருத்தரை அபகரித்து, ஒருத்தரை அடித்து பிடிச்சி நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் நீதி, இந்த நீதி இருக்க, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும்
அந்த மரணத்துக்கே உங்களை தப்புவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. முன்ன படித்தோம் ஜீவன் உண்டுன்னு படித்தோம், இப்போ படிக்கிறோம் மரணத்துக்கு தப்பிவித்து கொள்ளலாம் என்று படிக்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே கவனிச்சிங்கன்னா, மூணாவது கவனிச்சிங்கன்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு மரணம் இல்லை. அதே நேரத்தில் இங்கே படிச்சிங்கன்னு சொன்னால், அநீதியின் திரவியத்தினால் அநீதியின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம 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 இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு மோசமான ஒரு நபர் உங்களை பார்த்த உடனே அந்த உங்கள் மேலே மனம் இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பார்த்த உடனே உங்கள் மேலே மனது இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்கள் மேலே இருக்கிற நீதி. அல்லேலூயா. யாருங்க இவர் எனக்கு என் மேலே மனம் இறங்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அது அவங்கள இல்லை, உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த நீதி அவங்க கையிலேருந்து உங்களை தப்புவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் பார்த்தோம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முறை தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் எப்படி தப்பிச்சோன்னு தெரியாது. எப்படி நம்ம இந்த இடத்துல இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சோம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி நிறைய பாதைகளை கடந்து வந்திருக்கிறேன் நான். அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் சுயநீதி ஆகிடுமேன்றதுக்காக எடுத்து அப்படியே முழுங்கிட்டேன். அந்த சுயநீதியை பார்த்திக்கிறா, எத்தனையோ பாதைகள், நம்ம எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ கஷ்டங்கள். இந்த முறை அவ்வளோதான், நம்ம கதை க்ளோஸு அப்படின்னு நினச்ச நிறைய நேரங்கள். அந்த இடத்துலையும் நான் தப்பிவிக்கப்பட்டேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் தேவநீதி. அல்லேலூயா. உதாரணமாக 22 நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் அந்த காட்சியை, நல்ல வேலை நான் மயக்கத்திலே இருந்தேன். அதாவது இந்த பெட்டில் ஒருத்தர் சாவுறாங்க, அதுக்கடுத்து அந்த பெட்டில் ஒரே ஐயோயோ அப்படின்னு கத்துறாங்க. அந்த மூலையில் இந்த போல பெரிய ஹால், அந்த வார்டு, அங்கே ஒருத்தர் கத்துறாங்க, இங்கே ஒருத்தர் கத்துறாங்க. பொட்டு 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 போய்க்கின்னு இருக்குது. வராங்க சாவுறாங்க, போய்க்கின்னு இருக்கிறாங்க, தூக்கின்னு போகிறாங்க, வராங்க சாவுறாங்க, பேக் பண்ணி அனுப்புகிறாங்க, வராங்க சாவுறாங்க, பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் மட்டும் போனபடியாகவே இருக்கிறேன். அங்கேயே ஒரு 10-15 நாள் பொறுத்து எழுந்து உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிறேன். ஒரு டாக்டர், ரொம்ப சின்ன வயசு பொண்ணு டாக்டர், சாமுவேல் சார் எழுந்து உக்காண்டிங்களா அப்படின்னு கேட்குது. நான் அப்போ தான் பாரு, எப்போ இவங்க நம்மக்கிட்ட பார்த்தாங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டா, டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் போடுறவங்க அவங்க தான் பழுது. அவங்ககிட்ட போலோ நாள் எழுந்திருக்காத ஆள் இப்போ எழுந்து உக்காண்டிங்களா, அந்த மரணத்துக்கு தப்பி வச்சிட்டாரா ஆண்டவர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அந்த வார்த்தை எப்படி இருந்தது, மரணத்துக்கு ஒன்று தப்பி வச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதாங்க, நீங்கள் எதை தேடுறீங்களோ இல்லையோ தேவ நீதியை உடையவர்களாக இருங்க, தேவ நீதியை தேடுங்க. எல்லா இடத்துலையும் உங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 5ஆவதா 11:5. ஆமேன். அல்லேலூயா சொல்லமா. உத்தமனுடைய நீதி. அப்புறம் பாருங்க, அவன் வழிகளை செவ்வைப்படுத்தும். அப்புறம் பாருங்க, துன்மார்க்கத்தினால் விழுவான். இப்போ 2 விஷயம். துன்மார்க்கத்தினாலேயே விழுந்து போவான், அவனை பற்றி நீ கவலைப்படாத. எப்போ பார்த்தாலும் அவன் பாருங்க நல்லா அப்படி போகிறான், அநியாயம் பண்ணுறான், அவன்லாம் நல்லா தாங்கிறான். இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. அவனுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எப்படி ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ துன்மார்க்கனுக்கும் ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அவன் விழுந்து போவான். அல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணுற, அவனை பாரு
துன்மார்க்கமாக அநியாயமாக வாழறான், அவன் தான் நினைக்கிற. இல்லை 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 இல்லை, அது உன்னுடைய தவறான சிந்தனை. நீங்கள் உத்தமனை நோக்கிப்பார். அல்லேலூயா. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மையான வழியாக மாற்றும். அல்லேலூயா. கரடு முரடான வழியை கூட நீ போறேன்னு சொன்னா, உத்தமனா இருந்து நீதியை பின்பற்றுகிற, நீதியை செய்கிற உத்தமனா நீ இருந்து நீ போறன்னா, அந்த பாதை கரடு முரடான பாதை கூட செவ்வையான பாதையாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, இவர் பாடுவார். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடக்க பார்த்த நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல, தோள்பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, தோள்பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் கால் பலத்தால் நடக்க பார்த்து கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல, நடக்க முடியல ஏப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தினில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தினில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். அல்லேலூயா. இங்க இவர் சொல்லும்போது சுய பலத்தால் முடியல, பண பலத்தால் கூட பார்த்துட்டேன் முடியல, தோல் பலத்தாலையும் பார்த்துட்டேன் முடியல, கால் பலத்தாலையும் பார்த்த முடியல, ஆனா என் தேவனுடைய நீதியால் எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய நீதி என் பாதைகளை செவ்வைப்படுத்தினது. அந்த தேவனுடைய நீதி கரடு முரடானவைகளை சரியாக்கினது. அந்த தேவனுடைய நீதி முள்ளுள்ள இடங்களை சரியாய் நடத்தினது. உத்தமனுடைய வழி அவர் செம்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உத்தமனுடைய வழியை தேவன் செம்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக 11:6 மறுபடியும் படிங்க. ஆமென். இப்போ பாருங்க, செம்மையானவருடைய நீதி, துரோகிகள் 2 பேர்.
துரோகிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, தீவினையில் போய் மாட்டிக்குவாங்க. பிடிபடுவாங்கன்னா மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம். துரோகிகள் நம்ம பார்த்து சில பேர் பார்த்தோம்னா, சில பேர் உங்களுக்கு துரோகிகள்லாம் இருப்பாங்க. அதாவது எதிரி கூட தப்பிச்சுக்கலாம். துரோகிங்களுக்கு நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எதிரிங்க நம்ம எதிராக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா ஓ எதிரி வரான், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைப்போம். துரோகி எதிர்க்கிற மாட்டான், கூடவே இருப்பான். அதனால் நம்ம தப்பிக்க முடியாது. அதனால் துரோகியை விட எதிரி பெஸ்ட்டு. அப்போ துரோகி ரொம்ப மோசமானவன். அப்போ பாருங்கள், அவனை பற்றி தாங்க சொல்லப்பட்டிருக்கு. துரோகி தங்கள் தீவினையிலே விழுவார்கள். துரோகிகளை பார்த்து நீங்கள் ஒன்றும் அநியாயக்காரன் என்னை இப்படி ஏமாற்றிட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு யாருன்னா இருக்காங்களா? மன்னிச்சு விட்டுருங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தீவினை காத்திருக்கிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு தீவினை காத்திருக்கிறது, யாரும் தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் நீதி, செம்மையானவருடைய நீதி உங்களை தப்புவிக்கும். அல்லேலூயா. நீங்க தப்பித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. செம்மையானவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவீங்க. அல்லேலூயா. அப்போ துரோகிங்க போய் மாட்டிக்குவாங்க, அவ்வளோதான். ஏன் தெரியுமா? துரோகி கூடவே இருப்பான், தெரியாது, பக்கத்திலே நடப்பான், உங்கூட சாப்பிடுவான், உங்கூட தோல் மேல் கை போட்டுன்னு வருவான். எப்போ சமயம் கிடைக்குதுன்னு பார்த்து காலை வாரி விடுறவன் துரோகி. எதிரி நேருக்கு நேராக நின்று ஃபேஸ் பண்ணுறேன், வாடா நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்றவை எதிரியை நம்பலாம். ஆனால் துரோகியை நம்பவே கூடாது. ஆனால் தெரிஞ்சால் தானே நம்பாத இருக்கிறதுக்கு. நமக்கு தான் தெரியவே இல்லையே, ஆனால் தேவனுக்கு தெரியும் இல்லை, அவர் பார்க்குறாரு இல்லை. அவனுக்கு தேவன் தீவினையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தீவினையை வைத்திருக்கிறார். நீங்க கவலையே படாதீங்க. அவங்க உனக்கு விரோதமா துரோகம் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தீவினை காத்திருக்கிறது. ஆனா செம்மையானவருடைய நீதி யாரை? செம்மையானவர்களை தப்புவிக்கும். நீங்க செம்மையானவங்களா துரோகியா? சத்தமா சொல்லுங்க. அப்பனா தப்பி வைக்கப்படுவீங்க. துரோகியா இருந்தா தீங்களை போய் மாட்டிக்குவீங்க. நீங்க கட்டாயம் துரோகியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க நிச்சயமா செம்மையானவர்களாகத்தான் இருக்கணும். எதை வச்சு சொல்றீங்க? அவ்வளோதாங்க, அது மட்டும்தான் உண்மை. அந்த நீதி, தேவனுடைய நீதி உடையவர்களாக இருக்கிற நீங்க செம்மையானவங்களா மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக 13:6 எப்படி எப்படி? ஆமென். அல்லேலூயா. இங்க 2 பேர், ஒருத்தர் உத்தமன், இன்னொருத்தர் துன்மார்க்கன். 2 பேருக்கும் அவங்கவுங்க நீதியின்படி பலன் கிடைக்கிறது, அவங்கவுங்களுடைய செய்கையின்படி பலன் கிடைக்கிறது. துன்மார்க்கமோ பாவியை கவுத்து போட்டுரும். அதாவது தலைக்கீழாக கவுத்து போடுறதுன்னா முகம் குப்புற கவுத்து அப்படி திருப்பி எந்திரிக்க முடியாத அளவுக்கு போட்டுறது தான் கவுத்து போடுறது. ஆனால் உத்தமர்களுடைய நீதி அவங்கள காப்பாற்றும். தற்காக்கனா காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். நீதி உத்தமர்களை தற்காக்கும், காப்பாற்றும். நீங்கள் எத்தனாவது வசனம் படிக்கிறீங்க? 7வது வசனம். 7வது இதில் முதல்ல என்ன பார்த்தீங்க? மெய்ப்பலனை பெறுவீங்க. 2 ஜனங்கள் நீதியினால் உயர்த்தப்படுவார்கள். 3 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. 4 நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும். 5 உத்தமனுடைய நீதி வழியை செவ்வைப்படுத்தும். 6 புரியல, செம்மையானவருடைய நீதி அவங்களை தப்புவிக்கும். 7 நீதி உத்தமர்களை
தற்காக்கும். தற்காக்கம்னா காப்பாற்றணும்னு அர்த்தம். அடுத்தது கடைசியாக 8வது நீதிமொழிகள் 16:12. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் படிக்கலாமா? அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். அல்லேலூயா. அநியாயம் செய்யறது, ராஜாக்கள் அநியாயம் செய்தால் அது எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். நீதியை செய்தாங்கன்னா சிங்காசனம் உறுதிப்படும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கவனித்து பாருங்களேன். எசேக்கியா ராஜாவை அப்படியே ஞாபகப்படுத்துங்களேன். அவர் ரொம்ப ஒரு வியாதிப்படுறார். வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கார். அதாவது என்ன சொல்லுவாங்க, அது பேர் சீரியஸ் கண்டிஷன், சீரியஸாக இருக்கார். அப்போது என்னென்னமோ வைத்தியம், எல்லா வைத்தியம் படுக்கிறாங்க, எல்லா வைத்தியம் நடக்குது, எல்லா வைத்தியம் நடந்தும் சீரியஸில் இருக்கார். அப்போது ஆண்டவர் ஊழியக்காரர் அனுப்புகிறார். ஏசையா ஊழியக்காரர் அனுப்புகிறார். அவர் வந்தார் எசேக்கியா ராஜாவை பார்த்து, ராஜாவே நீங்கள் இந்த முறை செத்துருவீங்க, என்னென்ன ஒழுங்குபடுத்தணுமோ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடுங்க, என்னென்ன செய்யணுமோ நியாய நீதிலாம் என்னென்ன யார்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கணும், யார்கிட்ட என்னென்ன பொறுப்பு ஒப்படைக்கணும் எல்லாத்தையும் செய்திருங்க, நீங்கள் இந்த முறை பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திரும்பி போயிட்டார். அதாவது நம்ம வீடு, அவர் பெட்டில் இருக்கிறாரு, சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தார். அது அரண்மனை இல்லை, வீடு. அவர் ரூமே ஒரு வீடு பெருசு இருக்கும். அதிலிருந்து அவர் ஹாலுக்கு வரணுன்னா அந்த ஹாலு 100 பேர் 200 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். முற்றம் அவ்வளோ பெருசு இருக்கும். அங்கேருந்து ஒரு கடந்து முற்றத்துக்கு வந்தார், அதாவது ஹாலுக்கு வந்தார். வரும்போது கர்த்தருடைய சத்தம் மறுபடியும் அந்த ஊழியக்காருக்கு நீ திரும்பி போய் அவங்ககிட்ட சொல்லு, உன்னுடைய வயசில் 15 வருஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. இவன் போனால் திரும்ப சொன்னால், எசேக்கியா ராஜாவே நீங்கள் உங்களுடைய வயசில் ஆண்டவர் 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு அடையாளம் இதுன்னு சொல்லி அடையாளத்தையும் சொல்லிட்டார். இப்போ இதுக்கு நடுவில் நடந்தது என்ன அப்படின்னா, அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாருன்னா, சொன்ன மாத்திரத்தில் அவன் வேதனைப்படலை, துக்கப்படலை, திட்டலை. நம்மள அந்த கோபம் ஆண்டவரை திட்டுவோம். நான் கடவுளை இப்படி தானே பண்ணேன், அப்படி பண்ணேன், இந்த கடவுள் என்னை காப்பாற்றலையா, அப்படியா இப்படியான்னு சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே டேர்ன் பண்ணி படுத்து சோறு பக்கமாக திரும்பி படுத்து அவன் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் எனக்கும் உனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நான் உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டேன், எப்படிலாம் ஜெபித்தேன், எப்படிலாம் பரிசுத்தமாக இருந்தேன், எப்படிலாம் மோடு வாழ்ந்தேன், எப்படிலாம் ஊழியம் செய்தேன், அதை கொஞ்சம் நினச்சிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி இரக்கமாக ஜெபம் பண்ணான். போனவனை கூப்பிட்டு செத்துருவேன்னு சொன்னான், அவனை கூப்பிட்டு அவனையும் திருப்பி அனுப்பி, நீ சாக மாட்டேன், இன்னும் 15 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல வச்சார் பாருங்க. அது ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த நீதி தாங்க. அவன் நீதியை என்ன பண்ணிச்சுப்போ, சிங்காசனத்தை உறுதிப்படுத்திடுச்சு. எத்தனை வருஷம் எக்ஸ்டெண்ட்? 15 வருஷம். 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. அதுக்கு காரணம் அவன் எசேக்கியா ராஜா அந்த நீதியிலே, தேவ நீதியை தேடுகிறதிலே உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவன் அவனுடைய அரசாட்சியை, அவன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்க? உங்கள் வீட்டில், வேலை ஸ்தலத்தில், வேலை செய்கிற இடத்துல, கூலி வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? என்ன பொசிஷனில் இருக்குன்னா எனக்கு தெரியாதுங்க, ஏதோ வேலைக்கு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் சரி. நம்ம சொல்கிறேங்க, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் தேவ நீதியை உடையவங்களா, நான் நீதியின்படித்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நாங்கள் ஆரன் கண்டிகை அந்த இடத்துல ஒரு ஊர், அந்த ஊர் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சிஸ்டருடைய அது பிறந்த ஊர்.
அங்கே ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்காக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னையே ஒரு கடக்கால் போட்டு ஒரு சவுறு வச்சுங்கிறோம். ஒரு ஆள் வேலை மேஸ்திரி, ஒரு பெரிய ஆள், ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறாங்க. மேஸ்திரி செவுறு வச்சுக்கினே இருந்தார். கொஞ்ச நேரமாக ஆளையே காணும். என்னடா இந்த ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இது சாம்சன் என்ன பண்ணால் அப்படி போய் அப்படி போய் எட்டி பார்க்கலான்னு போனால் கீழே உட்காந்து சப்பளங்கள் போட்டு உட்காந்துக்கிறான். இப்போ நான் பார்த்துட்டு டேப்பை கீழேருந்து மேலே விட்றாரு. அவர் எல்லோரும் டேப்பை மேலேருந்து கீழே விடுவாங்க, இவர் டேப்பை கீழேருந்து மேலே விட்றாரு. என்னடான்னா வேலை செய்கிறாராம். ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்படாத இருக்கிறாங்க தெரியுமா? நீதி இல்லை. அந்த இடத்துல அவங்க உயர்த்தப்படாத டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ வீட்டில் ஒன்றும் கிடையாது. ஏன்? ஒன்றுமே வேலை செய்யல, சின்ன சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கு. காரணம் தேவ நீதி தான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. எந்த வேலை செய்தாலும் உண்மையாக இருங்க, உங்கள் சிங்காசனம் உறுதிப்படும், இந்த வேலை உறுதிப்படும், உங்கள் நன்மை உறுதிப்படும், உங்கள் ஆசீர்வாதம் உறுதிப்படும். யாருக்காகவும் வேலை செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க. யாருக்காகவும் பார்க்காதீங்க, தேவனுக்காக பாருங்க. தேவன் இந்த இடத்துல என்னோட கூட இருக்கிறார். இது தேவன் கொடுத்த வேலை, இதை நான் தேவனுக்காக செய்வேன். அப்படி செய்தீர்களானால் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு, உங்கள் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு, ஒரு கொத்தனருக்கு 1000 ரூபாய் சம்பளம். அந்த 1000 ரூபாயை நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபாயை சம்பாதிக்க நீயும் அவரை போல கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்ச. எங்கனாந்து வந்துச்சா? 2 செடி பிடிச்சி பறிச்சு எடுத்துன்னு வந்துமா? இல்லை. ஆனால் அவங்க உயராதது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க மாதத்துக்கு? நம்மளை விட, உங்களை விட, உங்களுக்கு இருக்கிறவங்களை விட அவங்களுக்கு சம்பளம் அதிகம். மாதம் 30,000 சம்பளம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட மாட்டுறாங்க. சில மேஸ்திரிங்க ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விட மாட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறாங்க. மாதம் ஒரு 1000 ரூபாய், சில பேர் 1050, 1100, 1200 அப்படி வாங்குறாங்க. அது ஏமாற்றி வாங்குறது. 1000 ரூபாய் சம்பளம் எல்லா பொதுவாக இடத்துல எல்லோரும் 1000 வாங்குறாங்க. மேல் கொண்டு வாங்குறாங்கன்னா அவங்க ஏமாற்றி வாங்குறாங்க. அது அப்படி விட்டுருங்க, அந்த கதையே வேணாம். 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆள் மாதத்துக்கு 30 நாள் 30,000 சம்பாதிக்கிற ஆள். ஆனால் வீடு பாருங்கள், எங்கள் வீடு எப்படி இருக்குது பாருங்கள். அதே தரித்திரம், அதே வறுமை, அதே கஷ்டம், அப்படியே தான் இருக்குது. காரணம் என்ன? நீதி கிடையாது அவங்கக்கிட்ட. அதனால தான் அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அவங்களுக்கு உறுதிப்படலை. அதே மாதிரி ஒரு டைல்ஸ் போடுற தம்பி, அவன் அதே மாதிரி தான் அப்படியே கஷ்டமாப்பட்டு செய்கிற மாதிரியே காட்டுவான். கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 சதுரம் வீட்டை 7.5 சதுரம் வீடுன்னு சொல்கிறான். அங்கே ஓட்டினேன் சார், இங்கே ஓட்டினேன் சார், அதெல்லாம் கணக்கு பண்ணால் 7.5 சதுரம் வருது சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தேன், நான் பார்த்தேன் அப்படியே தாங்கிறான். 7 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு டைல்ஸ் போடும்போது பார்த்தேன். இன்றைக்கி கூப்பிட்டு பார்த்தா அதே மாதிரி தாங்கிறான். ஏதாவது கொஞ்சம் ஆசீர்வாதம், இன்னும் கூலிக்காரனாக தான் இருக்கிறான். காரணம் என்ன? நீதியாக நீங்கள் யாருக்காகவும் வேணாம், மனசாட்சி இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக செய்து பாருங்கள். உங்கள் வேலையில் உண்மையாக இருந்து பாருங்கள். அந்த தேவன் அங்கே உயர்த்த உங்களை வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலையில், அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்தில், அந்த காரியத்தில் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். அங்கே ஏன் இந்த ஆசீர்வாதம் வரல? நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, சர்ச்சில் நம்ம சபையில் நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். இதே நான் வேறு சபைக்கு போகிறேன்னா பிரசங்கம் பண்ணி விடுவாங்களா? ஒரு சபையில் மற்றவங்களை போல் நான் உட்காந்துருப்பேன். இங்கே எப்படி நான் ஆராதனை பண்ணுறேனோ, நம்ம சபையில் எப்படி ஆராதனை பண்ணுறனோ, நம்ம சபையில் எப்படி உற்சாகமாக இருக்கிறனோ, அங்கே போனாலும் யார் ஆராதிக்கிறாங்களோ யார் ஆராதிக்கலையோ, யார் ஜெபம் பண்ணுறாங்களோ யார் ஜெபம் பண்ணலையோ, எனக்கு அது அவசியம் கிடையாது. நான் ஆண்டவருக்கு உண்மையாய் ஆராதிப்பேன். அல்லேலூயா. நீங்கள் நம்ம சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போனீங்க, அங்கே வந்து வேறு சர்ச்சுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துன்னு வச்சிங்களேன். அவங்க ஒரு மாதிரி ஆராதிக்கிறாங்க, நம்ம ஒரு மாதிரி ஆராதிக்கிறோம். அவங்க எதனா நினைப்பாங்க, நீ யாரை ஆராதிக்கிற?
கர்த்தரை நீ என்ன பண்ணணும்? எப்போ ஆராதிக்கிற மாதிரி, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும் உன் நினப்பு என்ன இருக்குன்னா, எல்லாரும் கை தட்டல நானும் கை தட்டல, எல்லாரும் பாட்டு பாடல நானும் பாட்டு பாடல, எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க நானும் அமைதியாக. உன் நீதி என்னாச்சு? உன் நீதி என்னாச்சு? சர்ச்சுக்கு எதுக்கு போனேன்? மற்றவங்க பார்த்துட்டு அவங்க கை தட்டலையே நானும் கை தட்ட மாட்டேன், மற்றவங்க வாய முடிக்கிறாங்க நானும் இன்னும் உட்காந்துருப்பேன், அவங்க பாட்டு பாடல நான் பாட்டு பாட மாட்டேன். அதுக்கு போனேன். உன் ஆண்டவரை, உன்னை ரட்சித்தவரை, உன் குல தெய்வத்தை ஆராதிக்க போன நீ அமைதியா இருக்க கூடாது. நீயாயிரு. எங்க போனாலும் உன் தேவனுடைய நீதி உன்னோட வரட்டும். எங்க போனாலும் தேவ நீதியை நிறைவேற்ற ஆளாயிரு. எந்த இடமா இருக்கட்டும், அது டவுனா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், தேவனை ஆராதிக்கிறதுல அந்த முறையில கொஞ்சம் கூட உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காத. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது. எசேக்கியா ராஜா அவன் பாருங்க, அப்படியா ஆண்டவர்கிட்ட நீதியை காண்பிச்சான், அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணான் ஜீவனை. உங்களுடைய ஜீவன் எக்ஸ்டன் ஆகணும்னா, உங்களுடைய லைஃப் எக்ஸ்டன் ஆகணும்னா, உங்களுக்கு சமாதானம் எக்ஸ்டன் ஆகணும்னா, உங்களுடைய ஆசீர்வாதம் எக்ஸ்டன் ஆகணும்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பெருகணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகணும்னா நீதியை உடையவர்களாயிருங்க. தேவ நீதி உடையவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய பரிபூரண கிருபை நிச்சயம் 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 உங்களை தொடர்ந்து வரும். அல்லேலூயா. 8 விதமான நீதியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இந்த 8 விதமான நீதி மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி ஜெபிக்கலாமா? 1, மெய்ப்பொருளை உண்டாக்குற நீதி. 2, உங்களை, அதாவது ஜனங்களை, நீதியை உடையவர்களை உயர்த்துகிற நீதி. 3, அந்த நீதியை உடையவர்களுக்கு தேவன் ஜீவனை கொடுக்கிறார், மரணத்தை தடுக்கிறார். 4, மரணத்துக்கு தப்புவிக்கிற நீதி, அது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. உத்தமனுடைய நீதி அவர் வழிகளை செவ்வைப்படுத்தும். 5, செம்மையானவருடைய நீதி அவர்களை காப்பாற்றும், தற்காக்கும். 6, உத்தம மார்க்கத்தை தப்புவிக்கும். 6 தப்புவிக்கும். 7வது புரியல, தற்காக்கும். ஏற்கனவே 5லையும் தற்காக்கும். நீங்கள் ஐயையோ, நீங்கள் சரிங்க, நீங்கள் ஒரு வேளை விட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் இருக்கா? அப்போ மிஸ் பண்ணலையே, அப்போ ஏன் மாற்றி சொன்னீங்க? மறுபடியும் பார்க்கலாமா? 1, மெய்ப்பலன் உண்டாகிற நீதி. 2, ஜனங்களை நீதியுடைய ஜனங்களை உயர்த்தக்கூடிய நீதி, ஜீவனை உண்டாக்குற நீதி, மரணத்துக்கு தப்புவிக்கிற நீதி, வழியை செவ்வைப்படுத்துகிற நீதி, தப்புவிக்கும் நீதி, உத்தமரை தற்காக்கும் நீதி, உங்கள் ஸ்தானத்தை உறுதிப்படுத்துகிற நீதி. ஸ்தானம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நான் பாஸ்டருங்கிறது ஒரு ஸ்தானம். நான் இருக்கிறவர்களும் பாஸ்டராக இருப்பேன். அந்த ஸ்தானம் நான் என்னை விட்டு விலகணும்னா, நான் உத்தமமாக நடக்கலைன்னா அந்த ஸ்தானம் என்னை விட்டு தானாக போயிடும். அப்போது நான் உத்தமமாக நீதியில் நடக்கிறவர்களும் அந்த ஸ்தானம் எனக்கு கெட்டு இருக்கும்.
நான் என்னதான் பாஸ்டராக நின்னாலும் அந்த பாஸ்டராக ஆக்கிற நீதி இருக்க, அந்த நீதி என்கிட்ட இருக்கிறவரெல்லாம் நான் பாஸ்டராக இருப்பேன். யார் தடுத்தாலும் நான் பாஸ்டராக இருப்பேன். அதே நேரத்தில் அவர் விரும்புகிற நீதி என்கிட்ட இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்தானத்தில் இருந்து நான் தள்ளப்பட்டு போய்விடுவேன். அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, உலக பிரகாரமாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, ஆவிக்குரிய இடத்துல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. இந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் தள்ளப்படாது இருக்கணும்னா நீங்கள் தேவ நீதியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா?